மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை விட மயிருக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை தான் அதிகமா இருக்குது. ஆமா, ஏன்னா உடம்புக்கே முடியாம காய்ச்சல்ல அவங்க பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா கூட இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 தலைமுடி மட்டும் உதிரட்டும், அடேங்கப்பா இது ஏன் உதிர்னே தெரியலையே, இவ்வளவு உழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கவலைக்குள்ள போய் அதை ஒரு பெரிய ஒரு குறையாக மாத்தி கடைசியில இருக்கிற தலைமுடியை பூரா உதிர வச்சிருவாங்க. ஆக்சுவலி உங்களுடைய தலைமுடி அதிகமா உதிருதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் ஃபர்ஸ்ட் நீங்க தான். நீங்க உங்களுடைய கவனத்தை எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதான உண்மை. அப்ப தலைமுடி உதிர்தல் மீது உங்களுடைய கவனம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அங்க அதிகமா உதிருது, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடலில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு செல்களும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது லைஃப் டைம். அதே போல அங்க இறந்த செல்கள் ஒரு பக்கம் வெளியேற்றிக்கிட்டே இருக்குது, அவ்வளவுதான். ஒரு மரத்தில் இலைகள் திரும்ப திரும்ப உருவாயிட்டே இருக்கும், இலை உதிரும், திரும்பவும் உதிரும். அந்த மரம் என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது, சரிங்களா? இலையுதிர் காலம் வரும், இலைகள் உதிரும், மீண்டும் திரும்ப மழைக்காலம் வரும், இலை துளிர்க்கும். ஆனா நாம பாத்தீங்கன்னா நிறைய எல்லாரும் வழுக்கை தலையா ஆனதுனால ஒரு பயம் கொடுத்துருச்சு. ஆகா, நம்மளும் இதே மாதிரி எல்லா இலையும் உதிர்ந்து என்னைக்குமே இலையுதிர் காலமாகவே நம்ம வாழ்நாள் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம். அதான் விஷயம். அப்ப இதுல இருந்து மீட்டு வருவதற்கு என்னங்க பண்ணணும்? எப்பவுமே நான் சொல்லுவேன், ரூட் கேசஸ், மூல காரணம். அந்த மூல காரணம் என்னன்னு பார்த்து அந்த மூல காரணத்தை சரி செய்ய முதல்ல முயற்சி செய்யுங்க. அப்பதான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அதுல ஃபர்ஸ்ட் மூல காரணம் உங்களுடைய மனநிலை. உங்களுடைய மனநிலை உங்களுடைய ஹார்மோன்களை பாதிப்படைய செய்கிறது. உங்களுடைய ஹார்மோன் தான் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு காரணமா இருக்குது. அப்ப நீங்க போய் ரூட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு எண்ணெயை வாங்கி தேய்ச்சா சரியா வந்துருமா, ஏதாவது மாத்திரையை வாங்கி சாப்பிட்டா சரியா வந்துருமா அப்படின்னா எப்படிங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ஹார்மோனோட இம்பேலன்ஸை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க. அது எப்படிங்க பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தலைமுடி கொத்து கொத்தா கூட உதிரட்டும், ஆனா உங்களுடைய மைண்ட்ல உங்களுடைய ஃபோக்கஸ் எனக்கு முடி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு ஹார்மோனை சூப்பரா சுரக்க செய்யுங்க. இது இந்த பீனியல் கிளாண்ட், ஓகேங்களா? இந்த பீனியல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல சில வேலைகள்லாம் நடக்குது, மேஜிக். இன்னைக்கு பீனியல் கிளாண்டோட ரிசர்ச் இன்னும் முழுமையா முடிவடையல. இந்த பீனியல் கிளாண்ட் மிகப்பெரிய மேஜிக் பண்ணுது அப்படின்றாங்க. ஆமா, நம்மளுடைய உடலில் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம், அதற்கான சொல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரணகர்த்தா யாரா இருப்பாருன்னா அவர் பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் தான். இந்த பீனியல் கிளாண்ட் நீங்க இரவு நன்றாக உறங்கப்படும் பொழுது சூப்பரா வேலை பார்க்கிறாரு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப பகல் நேரத்துல அவர் பகல் நேரத்துலயும் அருமையா வேலை பார்க்குறாருங்க. நைட்டுல உங்களை அறியாம ஏதோ கனவுகள்லாம் வருதுல்ல, ஒரு ட்ரீம்ஸ்ல நீங்க போயிட்டு அப்படியே போய் வெளி உலகத்துக்கு போயிட்டு வரீங்க. நீங்க பாருங்க, நார்மலா நீங்க ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது கூட அது மாதிரி மிக தெளிவான சரியான பதில உங்களால கொடுத்துருக்க முடியாது. ஆனா நைட்டு நீங்க கான்சியஸ் இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது வரக்கூடிய கனவுல உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவா விழுந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மிகச்சரியான பதில் அந்த இடத்துல சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கே லைட்டா அப்படி முழிப்பு வந்தோம்னா ஆச்சரியமா இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு. நைட்டு இந்த மாதிரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் நேரத்தில் இந்த பீனியல் கிளாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணும். அதனாலதான் இரவு தூக்கத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மோன் நீர்த்த நிலையாச்சுன்னா அது பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி ஜிலு ஜிலுன்னு அப்படியே ஒரு கூலிங்கா அப்படியே சர்க்குலேஷன்ல இருக்கணும். அவர் அதிகமா சூடானாலும் பிரச்சனை, அவர் ட்ரை ஆனாலும் பிரச்சனை. இந்த தலைமுடி உதிர்தல் ஏற்படும் பொழுது இந்த 2 விஷயம் தாங்க நடக்குது. உங்களுடைய அந்த ஹார்மோனை நீங்க சூடாக்குறீங்க, இன்னொன்னு அந்த ஹார்மோனை ட்ரை ஆக்குறீங்க. அது பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகுது, அது மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே சூடு தான். இந்த சூடு என்னமோ நம்மளுடைய தலைப்பகுதியில தான் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். நம்மளுடைய தலைப்பகுதியில் சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது, இரவு தூக்கத்தின் பொழுது உங்களுடைய சிந்தனை அதிகமாகும் பொழுது, அப்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது நீங்க கவனிச்சு பாருங்களேன், எப்பெல்லாம் உங்களுடைய தலைமுடி அதிகமா உதவுச்சுன்னு, எப்பெல்லாம் நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்களோ, எப்பெல்லாம் நீங்க அதிகமா டென்ஷன் ஆனீங்களோ, எப்பெல்லாம் நீங்க அதிகமா கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அப்பதான் உங்களுடைய தலைமுடி உதவும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மனநிலையை மாத்துங்க.
உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிலிருந்து வெளியில வருவதற்கான சொல்யூஷனை நீங்க இது பண்ணிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. அது ஒரு மெயினான ஒரு ரீசன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனநிலைக்குள்ள உள்ள போவோம். தலைமுடி உதிராதுங்க. உதிரவே செஞ்சா கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஒரு மந்திரம், அதை மட்டும் ஒவ்வொரு நொடியும் நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 5 முறையிலிருந்து 5000 முறை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என் தலைமுடி மிக நீளமாக கருகருவென வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதாங்க மந்திரம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்க தான் கடவுள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுளிடம் நீங்க வேணுங்கிறத கேட்கணும். அவ்வளவுதான். கடவுள்கிட்ட தட்டினால் திறக்கப்படும், கேட்டா கொடுக்கப்படும். அவ்வளவுதான். நீங்க தான் தட்டணும், நீங்க தான் கேட்கணும், கேட்டா கிடைச்சணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க எப்ப கொண்டு போய் உங்களுக்கு தேவையானதை பதிவு பண்றீங்களோ, தலைமுடி நீளமாக வளரணும் அப்படின்னு எப்ப பதிவு பண்றீங்களோ, இது நடக்க ஆரம்பிச்சோம். இதை தாண்டி இன்னைக்கு சமூக சூழல்கள்லையும் பல விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணி, அடுத்த விஷயம் கிளைமேட். என்னன்னா, தண்ணி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான தண்ணிகள். இன்னைக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிகமா உப்பு அடர்த்தி இருக்கக்கூடிய தண்ணிகள்ல நம்ம வந்து அதிகமா நம்ம குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு இங்க ட்ரைனஸ் ஏற்பட்டு நமக்கு வந்து தலைமுடி உதிர்தலுக்கு அதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இப்ப ஊரா டிராவல் பண்றவங்க அது மாதிரிலாம் இருக்குதுங்கும் பொழுது அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிந்தவரை கழுத்துக்கு கீழே அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு கழுத்துக்கு மேல, அதாவது தலைக்கு முகத்திற்கு முடிந்தவரை அந்த மாதிரி வந்து தண்ணிகளை பயன்படுத்த வேண்டாம். தண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா மாத்துங்க. 1 லிட்டர் தண்ணி வாங்கிக்கங்க, தலைக்கு மட்டும் ஊத்திக்கங்க. 5 லிட்டர் தண்ணி வாங்கிக்கங்க, தலைக்கு மட்டும் ஊத்திக்கங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஈஸியா. ஏன்னா முடியினுடைய வேர்க்கால்கள்ல இந்த உப்பு படிஞ்சு நின்றுக்குச்சுன்னா அது உங்களுடைய முடி உதிர்தலை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலைமுடி உதிர்தல் இருந்து உங்களால வெளியே வர முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள்ல நீங்க எண்ணெயில் பொரித்த உணவுகள் நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக உங்களுக்கு தலைமுடி உதிர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ, இன்னைக்கு சாப்பிட்ற உணவு எல்லாமே எண்ணெயில பொரிச்ச உணவா தாங்க இருக்குது. அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரை மாத்துங்க. என்னைக்கோ ஒரு நாள் ரேரா எடுக்கலாம், ஆனா என்னைக்குமே டெய்லி எடுக்கக்கூடிய உணவாக இன்னைக்கு எண்ணெயில் பொரித்த உணவுகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. உணவில் நிறைய கலப்படங்கள். உணவில் கலப்பட பத்தி பேசணும்னா நிறைய பேசணும். அவ்வளவு உணவில் கலப்படங்கள் நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா வரதான் செய்யும். முடிந்தவரை இதுல கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுவோம். கழிவு நீக்க விஷயங்கள் மேல கவனம் செலுத்துவோம். சூப்பர். அப்ப இது இந்த அதிகப்படியான வெப்ப தாக்கம் சொன்னோம்ல, அதிகமா இந்த சிந்தனை இங்க போடும் பொழுது மூளை அதிகமான சூடாகி முடிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்கள் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை டிரைவ் பண்ணா உதிருது. அவ்வளவுதான். அப்ப நீங்க கூலா இங்க இருந்துட்டீங்கன்னா இங்க கூலா இருக்கும், தலைமுடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு தலைமுடி உதிர்ந்துச்சுன்னா நீங்க ஹாப்பி ஆகும் பொழுது தலைமுடி வளர ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப அடுத்த கட்டம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடு உங்களுடைய உள்ளுறுப்புகளில் சிறுநீரகத்தை அதிகமா சூடாக்குது. சிறுநீரகம் தான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. உடம்புல 72% நீரால் ஆனது அப்படின்றோம். இந்த 72% நீரை எப்பவுமே பேலன்ஸா வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா சிறுநீரகம் தான். அப்ப உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாகும் பொழுது 72% இருக்கக்கூடிய நீரே சூடாயிரும். அவ்வளவுதான். அப்ப தண்ணி சுடு தண்ணி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய புல்லு பூண்டு எல்லாத்தையுமே புடுங்கிரும் இல்லையா? அவ்வளவுதான். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரகத்தை நீங்க கூல் பண்ணணும். சிறுநீரகத்தை நீங்க கூல் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க, தலைமுடி உதிராது. பாருங்க, இப்படி பல காரணங்கள் இருக்குதுங்க. இந்த பல காரணங்களை நீங்க சரி செஞ்சா மட்டும்தான் இதுக்கு சாத்தியம். அதுபோல ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா, ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனா பிளட் கம்மியா இருக்குதுங்க, பிளட் டெபிசியன்சிங்க அப்படின்னு இருந்தா தலைமுடி உதிரும். இதுக்கெல்லாம் என்னங்க சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரே ஒரு ஜூஸுங்க. ஓகே, ஏபிசி ஜூஸ். அவ்வளவுதான். ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஓகே, இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் நீங்க ஜூஸை தினம்தோறும் எடுத்துட்டு வாங்க. ஒரே வாரத்துல உங்களுடைய தலைமுடி உதிர்தல் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஏபிசி ஜூஸ் மட்டும் தினந்தோறும் எடுத்து வரப்படும் பொழுது உங்களுக்கு ரத்தம் அதிகமாகுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் பொழுதே உங்களுடைய ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதிகப்படியான சூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுடு தண்ணி இருக்குது. இந்த சுடு தண்ணியை நீங்க வந்து நார்மல் வாட்டரா மாத்தணும்னா நார்மல் தண்ணியை அதுக்கு மேல ஊத்த என்ன ஆகும்? நார்மல் வாட்டர் ஆயிட்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதாங்க. அப்ப ரத்தத்தை நீங்க என்ன அதிகமா உற்பத்தி பண்ண உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் ஒரு வகையில குறைய ஆரம்பிக்கும்.
அடுத்தது ரத்தம் சூடாகிறதுக்குரிய காரணத்தை சரி பண்ணுங்க. அவரு சிறுநீரகம். சிறுநீரக சூட்டை நீங்கள் சரி செய்யணும்னா ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன், அதை பயன்படுத்துங்க. என்ன அப்படின்னா, நீங்க இரவு படுக்கப்படும் பொழுது உங்களுடைய கால்ல சென்ட்ரு ஏரியா, அன்னைக்கெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க, மருதாணி வைக்கிற பழக்கத்தை நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மருதாணி வைக்கிற பழக்கம் எதுக்குங்க? மருதாணி முடியை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மருதாணியெல்லாம் எள்ளி தலையில ஃபுல்லா பூசிக்கும், சரிங்களா? இந்த மருதாணிக்கும் முடி வளர்ச்சிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல. இந்த மருதாணியை கொண்டு போய் நம்ம எங்கெங்க வச்சோம்? நம்மளுடைய கை பாதத்திலையும் கால் பாதத்திலையும் சென்டர்ல வச்சோம் பாருங்க. இந்த சென்டர் ஏரியாவில தான் உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய நரம்புகள் வந்து முடிவடையக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல வச்சு கூல் பண்ணா சிறுநீரகம் குளிர்ச்சியாகும். சிறுநீரகம் குளிர்ச்சியானா உங்களுக்கு தலைமுடி உதிராது. எவ்வளவு சிம்பிளா பாருங்களேன். அன்னைக்கு நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இன்னைக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு ஏன் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நைட்டு படுக்கப்படும் பொழுது உங்களுடைய உள்ளங்கால்ல சென்டர் ஏரியாவில் நீங்க மருதாணி வச்சும் கூல் பண்ணலாம், அல்லது விளக்கெண்ணெய, ஓகேங்களா, நல்லெண்ணெய உங்களுடைய காலோட சென்டர் பார்ட்ல அப்படி தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீரகம் சூப்பரா குளிர்ச்சியாகுங்க. தலைமுடி ஊதல் நிற்கும். ஒரே வாரத்துல உங்களுக்கு வந்து கண்கூடா நீங்க வந்து பார்க்க முடியும். பாருங்க, தலையிலேயே எண்ணெய் தேய்க்காம அங்க நீங்க சுவிட்சு வந்து பாத்தீங்கன்னா கால்ல இருக்குது, இங்க பண்ணா உங்க தலைமுடி ஊதல் நிக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி தலைக்கு என்ன தேய்ச்சிக்கலாமா? நிச்சயமா தேய்ச்சிக்கலாங்க. தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில்ல இன்னைக்கு நிறைய மூலிகைகள் கலந்த ஹேர் ஆயில்கள் இன்னைக்கு நிறைய மார்க்கெட்லயே கிடைக்குது. எங்க கிட்ட கூட தலைமுடி உதிர்தலுக்கான, தலைமுடி வளர்வதற்கான மிக அற்புதமா சூப்பரா கிரௌத் ஆகிறதுக்கான ஆயில்லாம் கூட இருக்குது. நாங்க எங்களுடைய கிளைண்ட்ஸ் கூட கொடுக்குறோம். நீங்க முதல்ல இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். இதுலயே உங்களுடைய தலைமுடி உதிர்தல் நின்றுங்க. அதுக்கப்புறம் நீங்க தலையில எண்ணெய் தேய்க்கிறதுக்குரிய முடியை வாங்கி நீங்க தேய்ங்க போ, ஓகேனா? எப்பனா ஏன்னா மூல காரணத்தை சரி செய்யும். இப்ப நம்ம கிட்ட வரக்கூடியவங்களுக்கு நாங்க மூல காரணத்துக்கான ரூட் காசஸ்க்கான சொல்யூஷன் எல்லாம் கொடுக்கப்படும் பொழுது மேட்டர் இல்லை. நீங்க டைரக்டா பயன்படுத்தணும்னா இந்த மூல காரணத்தை சரி செய்யுங்க, உங்களுக்கு முடி உதிர்தல் கிளியர் ஆயிருங்க. இப்ப நான் மீண்டும் என்னெல்லாம் அந்த சொன்னேன்னு ஒரு ஓரலா உங்களுக்கு சொல்றேன், கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், மென்டலி ஸ்ட்ரெஸ், மன எண்ணங்களை நீங்க முதல்ல மாத்தணும். அப்ப அதுக்கு ஒரு மந்திரம், அந்த மந்திரம் என்னுடைய தலைமுடி நீளமாக கருகருவென வளர்ந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஒரு நாளைக்கு 5 முதல் 5000 முறை கூட சொல்லிக்கலாம். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துச்சுன்னா மட்டும்தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல இரவு தூக்கம் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுடைய பீனியல் கிளாண்ட் சூப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். இரவு நல்ல தூக்கம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தண்ணி வந்து மாத்தி குளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா தலைக்கு மட்டும் நீங்க வந்து மினரல் வாட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். கழுத்துக்கு கீழே உப்பு தண்ணி எதுவும் இருக்குதுன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வேர்க்கால்கள்ல உப்பு படியாமல் இருப்பதற்கு உங்களால வந்து பாதுகாக்க முடியும். அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய சிறுநீரக சூடுனால் உங்களுடைய ரத்தம் சூடாகிறது. இந்த ரத்தம் வந்து சூடை நீங்க குறைக்கணும்னா ரத்தத்தை அதிகமா உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏபிசி ஜூஸ் நீங்க சாப்பிடலாம். ரத்தம் அதிகமா உற்பத்தியாகும். இதன் மூலமாக உங்களுடைய முடி உதிர்தல் கட்டாகும், முடி நீளமாக வளர ஆரம்பிக்கும். சிறுநீரக சூட்டை நேரடியாக நீங்கள் குறைக்க உங்களுடைய கால் பாதத்தில் மருதாணியோ அல்லது நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணி கூல் பண்ணலாம். இவ்வளவு டிப்ஸுங்க. இதை பயன்படுத்தியும் ஒருத்தருக்கு முடி உதிருதுன்னா சான்ஸே இல்லைங்க. இதை பயன்படுத்துங்க. முடி உதிர்தலில் இருந்து நீங்கள் வெளியே வந்து முடியை நல்லா கருகருன்னு நீளமாக வளர்த்து அழகாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.